தமிழ்நாட்டில் 11இல் ஒரு பெண் புற்றுநோயால் பாதிக்கப்படுவது மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வில் தெரியவந்துள்ளது. நம் நாட்டில் 10 ஆண்டுகளாக புற்றுநோய் பாதிப்பு விகிதம் ஆண்டிற்கு 8% அளவிற்கு அதிகரித்து வருகிறது. கடந்த 2021-22இல் நாடு முழுவதும் 13.92 லட்சம் பேருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டது. இதில் தமிழகத்தில் மட்டும் 81,814 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்து தமிழக மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நோய் பரவியல் துறை, அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம், ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை இணைந்து ஆய்வு மேற்கொண்டது. அதில் 11 ஆண்களில் ஒருவருக்கும் 11 பெண்களில் ஒருவருக்கும் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் தொடர்ந்து அதிகரித்து வருவதும் தெரியவந்துள்ளது. பெரும்பாலானோர் ஆரம்ப நிலையில் நோயை கண்டறியாமல் இருப்பதால் உயிரிழப்பு விகிதம் உயர்ந்து வருகிறது. மார்பக புற்றுநோய்க்கான காரணத்தை உறுதியாக கண்டறிய முடியாவிட்டாலும் அதீத உடல் பருமன், குழந்தை பேறு இல்லாமை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம் போன்றவை காரணமாக இருக்கலாம் என்றும், இது தவிர மரபணு ரீதியான காரணங்களும் உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.